ஒரு வழியா யார் கண்ணையும் படாம ரூம்குள்ள வந்துட்டோம். சீக்கிரமா பேனாவை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன். யார் கண்ணையும் படாம வெளியில போயிடணும். இந்த பேனாவை எதுக்காக என்ன பிளாக்மெயிலர் எடுத்துட்டு வர சொன்னா? உண்மையிலேயே பிளாக்மெயிலருக்கு அகிலாண்டீஸ்வரி மேல மரியாதை இருக்கா, இல்ல நம்மள சிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது பிளான் போடுறானா? எவ்வளோ யோசிச்சாலும் ஒன்னும் பிடிபட மாட்டேங்குதே. அவன்தான். ஹலோ. என்ன மித்ரா, நான் சொன்ன மாதிரி அகிலாண்டேஸ்வரி மேடம் யூஸ் பண்ண பேனாவை எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்ட. பேனாவை எங்க கொண்டு வந்து தரணும்? சாரி, எங்க கொண்டு வந்து வைக்கணும்? என்ன மித்ரா, நக்கலா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீதான் நேர்ல வந்து வாங்கிக்க மாட்டியே. ஏதாவது ஒரு இடத்த சொல்லி அங்கதானே வைக்க சொல்லுவ. அதனாலதான் அப்படி கேட்டேன். உனக்கு வேணா அந்த பேனா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அது எனக்கு ரொம்ப காஸ்ட்லி. அதனால அந்த பேனாவை ஒரு பத்திரமான இடத்துல வைக்கணும். எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லு. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச இடம் தான் மித்ரா. எந்த இடம், எப்ப கொண்டு வந்து வைக்கணுங்கிறத மட்டும் சொல்லு. இப்பவே கொண்டு வந்து வைக்கணும். இப்பவே வா. இந்த நைட்ல என்னால ரொம்ப தூரம்லாம் அலைய முடியாது. வெளியில கிளம்பி போனா எங்க போறேன்னு கேட்பாங்க. பக்கத்துல இருக்கிற இடமா பார்த்து சொல்லு. கவலைப்படாத மித்ரா, நான் உன்னை அலைய விட மாட்டேன். நீ வீட்டை விட்டு கூட வெளியே வர வேணாம். வீட்டுக்குள்ளேயே ஒரு இடம் சொல்றேன், நீ அந்த இடத்துல வச்சிரு. வீட்டுக்குள்ளேயே வா? ஆமா. நீ என்ன பண்ற, அகிலாண்டேஸ்வரி மேடம் ரூம்ல இருந்து எடுத்த அவங்க பேனாவை அவங்க ஹேண்ட்பேக்லயே கொண்டு போய் வச்சிரு. மித்ரா, என்னது? என் ஹேண்ட்பேக்ல என்ன தேடிட்டு இருக்க? ஹேண்ட்பேக்லயா? ஏய், என்ன திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்க? கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஹேண்ட்பேக்ல இருந்து என்ன எடுத்த? சாரி ஆண்டி, என்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு. வீக்னஸா? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க?
நீங்க கேட்ட கேள்விக்கு தான் ஆண்டி பதில் சொல்லிட்டு இருக்கேன். ம், எனக்கு பேனாவை திருடுற கிளெப்டோமேனியா இருக்கு. திருடுறதா? உங்க ஹேண்ட்பேக் தனியா இருந்துச்சு. அதான் உங்க பேனாவை எடுத்துடலான்னு உங்க ஹேண்ட்பேக்ல தேடிக்கிட்டு இருந்தேன். ஐ எம் ரியலி சாரி ஆண்டி. நீ முதல்ல நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்டா பாரு. உன்கிட்ட இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க. இந்த மாதிரி பழக்கம்லாம் ஆதிக்கடவுர் குடும்பத்து மருமகளுக்கு இருக்க கூடாது. சரிங்க ஆண்டி. ஐயோ, இந்த குடும்பத்து மருமக மத்தவங்களுக்கு உதாரணமா தான் இருக்கணும். மத்தவங்க குறை சொல்ற மாதிரி இருக்க கூடாது. ஏற்கனவே உன்கிட்ட சில குறைகள் இருக்கு. இப்ப புதுசா இது வேறயா? போச்சு, எல்லாம் போச்சு. சீக்கிரம் உன் குறைகளை எல்லாம் சரி பண்ணிக்கோ. உன் விஷயத்துல நான் இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமேன்னு என்ன நினைக்க வச்சிடாத. பெரிய தம்பி தான் என்ன அனுப்பி உங்க அப்பாவை வெளியே அனுப்பி வைக்க சொன்னாரு. அதுக்காக தான் நான் வந்தேன். பெரிய தம்பியே வந்துட்டாரு. இனிமே அவரு உன்னை பாத்துப்பாரு. நான் கிளம்புறேன் பார்வதி. சரி பட்டமாக்கா. என்ன மாமா நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? எல்லாம் உனக்காக தான். எப்ப பாரு உங்க அப்பா வீட்லயே இருந்தா நான் எப்படி வந்து உன்னை பாக்குறது, உங்ககிட்ட பேசுறது? அதான் இவங்க கிட்ட சொல்லி என் மாமனாரை வெளியே அனுப்பிச்சு வச்சேன். உனக்கும் வீட்டுக்குள்ளவே இருக்க போர் அடிக்கும்ல, அதான் உன்னை அப்படியே கொஞ்சம் வெளியே கூட்டு போலான்னு வந்தேன். என்ன வெளியே கூட்டிட்டு போறீங்களா? அப்பா வந்துருவாரு மாமா, பெரிய பிரச்சனை ஆயிடும். வெளியேனா வீட்டுக்கு வெளியே இல்ல, வீட்டுக்குள்ளேயே தான். கார்டன்ல கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வரலாம். அப்ப சரி, எனக்கும் என் செம்பருத்திய பார்க்கணும் போல இருக்கு. என்ன கார்டன்ல இருக்கிற செம்பருத்தி கிட்ட கூட்டிட்டு போறீங்களா மாமா? கூட்டு போறேன். சரி, அந்த செப்பல் எங்க? அங்க இருக்கு மாமா. கொஞ்சம் இப்படி வா. என்ன பண்ண போறீங்க மாமா? தூக்க போறேன். ஏன்? மும்பைல உனக்கு தலையில அடிபட்ட போதே உன்னை தரையில் நடக்க விடாம தூக்கிட்டு தான் போனேன். இப்ப காலில் அடிபட்டு இருக்கு. நீ கஷ்டப்படுறத நான் வேடிக்கை பார்க்கணுமா? அதான். இப்படியே என்ன தூக்கிட்டு எங்க மாமா போயிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டியை நான் கையில தூக்கிக்கிட்டு இந்த உலகம் பூரா கூட சுத்துவேன். என்னை யார் கேட்க முடியும்? அதுக்கும் ஒரு காலம் வரும் மாமா. இப்ப யாராவது இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் மாமா. இறக்கி விடுங்க. என்னாச்சு மாமா, ஏன் நிறுத்திட்டீங்க? நான் எந்திரிச்சு நடக்கவா? ஒன்றும் இல்லை, அம்மாவும் ஐஸ்வர்யாவும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ, இப்ப என்ன மாமா பண்றது? நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்.
ம். டேய், நீ இரு. யாரும் பிடிக்க வேண்டாம். பார்வதியே நடப்பா. நீ நட பார்வதி. என்னோட வில் பவர் அப்படியே உன்கிட்ட இருக்கு. பொண்ணுங்கன்னா இப்படிதான், எதையும் சாதிக்கலாங்கிற மன உறுதியோட இருக்கணும். கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப பார்வதி. சமையல்காரிய மாட்டி விட வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? ஒரு ட்ரம் கார்டு இருக்கு மித்ரா. அத மட்டும் இறக்கி விட்டேன், அதுக்கப்புறம் வெற்றி நமக்குதான். அந்த சமையல்காரி ஆதி இவங்க 2 பேர் ஆட்டமும் அதோட க்ளோஸ். அது என்ன ட்ரம் கார்டு ஆண்டி? கேளம்பாக்க ஜோசியர் சொன்னதை மறந்துட்டியா மித்ரா? அந்த விஷயம்தான் நம்ம கையில இருக்கிற ட்ரம் கார்டு. அகிலாண்டீஸ்வரி வேற அந்த ஜோசியரை தப்பான ஆளுன்னு ஒதுக்குனதுக்கு அப்புறம் நாம அந்த ஜோசியரை போய் பார்த்தது பத்தி நம்ம சொல்லி என்ன ஆக போகுது? மித்ரா, அந்த ஜோசியர் ஏதோ தப்பான விஷயத்தை எழுதி கொடுத்துட்டான்னு சொல்லிதான் அகிலா அவனை டுபாக்கூர் தப்பான ஆளுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கா. ஆனா அவன் அந்த சீட்டுல அகிலா தலைக்கு ஆபத்து வரும்னு சரியான விஷயத்தை தான் எழுதி கொடுத்திருக்கான்னு அகிலாக்கு புரிய வச்சுட்டா போதும். மத்தத அகிலா பாத்துக்குவா. ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் ஆண்டி? அகிலா நான் சொல்றத நம்பி சமையல்காரி ஜாதகத்தை கையில எடுத்துட்டா, அதுக்கப்புறம் உன் ஜாதகம் பொய்ங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு அத நோண்ட ஆரம்பிச்சிருவா. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு பிரச்சனை வந்தா அதை அப்ப பாத்துக்கலாம். நம்ம கிட்ட சமாளிக்கிறதுக்கு வழியா இல்ல. ஆனா இப்ப இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரிங்க ஆண்டி, இந்த விஷயத்த அகிலா கிட்ட எப்படி சொல்ல போறீங்க? இத நான் அகிலா கிட்ட நேரடியா சொல்ல போறதில்ல. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நம்ம தகுதியை மீறி மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்காதேன்னு நான் உனக்கு தான் சொல்ல முடியும், மத்தவங்களுக்கு சொல்ல முடியாது பார்வதி. பெரிய தம்பி என்கிட்ட அவரோட மனசுக்குள்ள நீ இருக்கிறதா சொன்னப்போ இது எங்க போய் முடியுமோன்னு நான் எவ்வளவு பயத்துல இருக்க தெரியுமா?
நான் பயந்த மாதிரியே இன்னைக்கு நடந்து போச்சு. உன்னையும் பெரிய தம்பியும் கார்டன்ல ஒன்னா வச்சு அம்மா பார்த்த உடனே அம்மா என்ன பண்ண போறாங்களோன்னு நான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு நின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். பெரிய தம்பி சாமர்த்தியமா அம்மாவோட கவனத்தை திசை திருப்பி உன்னை தப்பிக்க வச்சிட்டாரு. இன்னைக்கு பெரிய தம்பி ஏதோ அம்மாவோட கவனத்தை திசை திருப்பி இருக்கலாம், ஆனா அது எப்பவும் நடக்காது. இப்படியெல்லாம் நடந்துக்கிறது பெரிய இடத்து பசங்களுக்கு சாதனையா தெரியலாம், ஆனா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சோதனமா சோதனை. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பார்வதி, முள்ளு மேல சேலை விழுந்தாலும் இல்ல சேலை மேல முள்ளு விழுந்தாலும் பாதிப்பு என்னமோ சேலைக்குத்தான். புரிஞ்சு நடந்துக்கோ. மித்ரா இந்த குடும்பத்துக்கு மருமகளாகிற தகுதி இருக்கா இல்லையா? நீ ஓபனா சொல்லுங்கிறதுனால நானும் என் மனசுல உள்ளத ஓபனாவே சொல்லிடுறேன் அருண். ஜாதக பொருத்தத்தை தவிர மித்ரா கிட்ட வேற என்ன தகுதி இருக்கு இந்த வீட்டு மருமகளா ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? அப்படி சொல்லு என் செல்லமே. ப்ரோவை கல்யாணம் பண்றதுக்கு வேற என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும்னு நீ நினைக்கிற ஐசு? அன்பு, கருணை, பாசம் இதோட மொத்த உருவமா இருக்கணும். நான் பார்த்த வரைக்கும் நீ சொல்ற குணம் எல்லாமே கொஞ்சம் கூட குறையாம அப்படியே இருக்கிற பொண்ணு நம்ம பார்வதி தான் ஐசு. நான் சொன்ன குணம் எல்லாம் பார்வதி கிட்ட அப்படியே இருக்குதா, ஆனா ஆதிய கல்யாணம் பண்ணிக்க அந்த குணம் மட்டும் போதுமா? ஆதிக்கு மனைவியா இருக்கணும்னா நல்லா படிச்சிருக்கணும். ஆண்டி எதிர்பார்க்கிற மாதிரி அந்தஸ்துல நமக்கு சரிசமமா இருக்கணும். நல்ல பரம்பரையை சேர்ந்தவங்களா இருக்கணும். ஏற்கனவே இத நினைச்சு ரொம்ப குழப்பத்துல இருக்கிற அப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் குழம்பி போயிட்டார் மாமா. அவரு எப்போ என்ன பண்ணுவாருன்னு நினைச்சா பயமா இருக்கு. பயப்படாத. இப்ப நீ என் மனசுல இருக்கன்னு தெரிஞ்சதால உடனடியாக எதுவும் செய்ய மாட்டாரு. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிப்பாரு. இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம் இதை அவர் எப்படி எடுத்துக்கிறாரு, உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு. இதனால அவர் டிஸ்டர்ப் ஆயிருந்தாருன்னா நான் சொன்னதை அவர்கிட்ட வேற விதமா கன்வே பண்ணிடுறேன். ஸோ நீ அப்பாவை நினைச்செல்லாம் கவலைப்படாத. சரிங்க மாமா. அம்மா, வீல் சேர்ல உட்காந்துட்டு இருந்த என்ன எதுக்காக அம்மா முன்னாடி திடீர்னு எந்திரிச்சு நடக்க சொன்னீங்க? இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு தான் உன்னை நடக்க வைக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் எதிர்பார்க்காம அம்மா வந்துட்டாங்க. அம்மா மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு முழுசாக தெரியல. அவங்க மனசை டைவர்ட் பண்ணதான் உன்னை நான் எழுந்து நடக்க சொன்னேன். அது மட்டும் இல்லை, உன்னால் நடக்க முடியுன்ற நம்பிக்கை என் மனசில் இருந்துச்சு. என் நம்பிக்கை வீண் போல, நீ நடந்ததை காப்பாத்திட்ட. ஆனா தினம் தினம் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பயப்படாத, நான் இருக்கேன். இது வெறும் அட்வான்ஸ் தான். இது எடுத்துக்கிட்டு நான் சொல்ற வழி நீ முடிச்சு கொடுத்தா மறுபடியும் நீ வில்லா வீட்டுக்கே போகலாம். சொகுசுக்காரும் உனக்கு சொந்தமாயிடும். என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன். அந்த அகிலாண்டேஸ்வரி அழிக்க நான் எதுவும் செய்வேன். பணத்தை எடுத்துக்கோங்க. வேலையை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். அங்கேயே நில்லு பார்வதி. இவளுக்கு என்ன வந்தது?
செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? நான் உன்னை வீட்டுக்குள்ள விட்டுருவேனா? பட்டம்மா, அம்மா அதை கொண்டு வாங்க. இத வரேம்மா. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நோய் கண்ணு, நொல்ல கண்ணு, நல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, கண்ட கண்ணு, முண்ட கண்ணு, கரிச்சு கொட்டும் எல்லா கண்ணும் கடுகு போல தெரிக்கட்டும், நல்லதெல்லாம் நடக்கட்டும். தூன்னு 3 வாட்டி துப்பு பார்வதி. தூ, தூ, தூ. என்ன பார்வதி இது? பட்டு படாம இப்படி துப்பிட்டு இருக்க? நல்லா கண் திருஷ்டி எல்லாம் கரையிற மாதிரி துப்பு. துப்பு பார்வதி. துப்புன்னு சொல்றல, துப்பு. தூ. 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 சூப்பர் பார்வதி. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா திருஷ்டி சுத்துறங்கிற பேர்ல நம்மள பார்த்து நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, நோய் கண்ணு, நொல்லி கண்ணுன்னு எகத்தாளம் அடி பண்ணிட்டு இருக்காவ. அத்தை, ஐஸ்வர்யாக்கா எங்களை பார்த்து கொள்ளி கண்ணு நொல்ல கண்ணுன்னு சொல்லல, சொன்னதே உங்களை பார்த்துதான் அத்தை. ஐஸ்வர்யாக்கா பார்வதி முன்னாடி கைய நீட்டி நல்ல துப்பு பார்வதின்னு சொன்னது கூட உங்களை பார்த்துதான் அத்தை. உங்க மேல துப்ப சொல்றதுக்கு பதிலாதான் அவங்க கையில துப்ப சொல்லி உங்களை அவமானப்படுத்தினாங்க. கொஞ்ச நாளைக்கு அடிக்கடி இந்த மாடிப்படியெல்லாம் ஏறி இறங்கிட்டு இருக்காத. ஏறி இறங்கும் போது கொஞ்சம் நிதானமா ஸ்லோவா ஏறி இறங்கணும். சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். அது எப்படி முடியும்? அவ காவிய காதலன் மாடியில இருக்கான். சரி, உன் கையால காஃபி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? முதல்ல எனக்கு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொடு. சரிங்கம்மா, இப்பவே எடுத்துட்டு வரேன். பார்வதி, அம்மா, எனக்கு கூட உன் கையால காஃபி குடிக்கணும் போல இருக்கு. சரிங்கம்மா, உங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். நீ காஃபி போட்டு எடுத்துட்டு வர வேண்டாம், பட்டம்மா கிட்ட கொடுத்து அனுப்ப, அது போதும். சரிங்கம்மா, எடுத்துட்டு வரேன். பார்வதி, உமா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு காஃபி போதும் அத்தை. காஃபி போதுமா? சரி, உமாவுக்கு ஒரு நல்ல காஃபி, எனக்கு ஒரு நல்ல டீ போட்டு என் ரூமுக்கு எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. நிக்காம சீக்கிரம் கிளம்பு. உமா. அத்தை, நீ இந்த வீட்ல என்ன வேலை பாக்குற? சும்மா தானே இருக்க. நீ இருக்கிற இடத்துக்கெல்லாம் பார்வதியால டீ காஃபி எல்லாம் கொண்டு வர முடியாது. உனக்கு தேவையானத நீயே கிச்சன்ல வந்து சொல்லி ரெடி ஆனதுக்கு அப்புறம் கேட்டு வாங்கி அங்கேயே சாப்பிடு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது அத்தை. பார்வதி, நீ போய் உன் வேலைய பாரு. உமா வந்து கேப்பா. நீ எங்கேயும் எடுத்துட்டு போக வேண்டாம், சரியா? சரிங்கம்மா. உமாவுக்கு சொல்ற மாதிரி எனக்கு தானடி சொன்ன. நீ இப்படியே அந்த கைக்காரிய தாளாட்டி தலைக்கு மேல வச்சு கொண்டாடிக்கிட்டே இரு. சீக்கிரமே அவ இடத்துல உன்னை நிக்க வச்சு உன் இடத்துல நான் உட்கார்றேன்டி. ராத்திரி கண் முழிக்கணும், புதினா டீ வேணும்னு கேட்டாரு. பிளாஸ்க்ல போட்டு கொடுத்தேன். அத குடிச்சிருப்பாரா? என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. வேலைன்னு வந்துட்டா மாமா பசி தூக்கம்னு எதையுமே பொருட்படுத்த மாட்டாரு. வேலை வேலைன்னு உடம்ப போட்டு வருத்திக்கு வர. அவர் உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது?
இந்த நேரத்துல இவ திருட்டுத்தனமா எதுக்காக ஆதி ரூமுக்கு போறா? என்னவா இருக்கும்னு தெரியலையே. ஆண்டி, 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 கதவு தரங்க. ஆண்டி, 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 கதவு தரங்க. ஆண்டி, ஆண்டி, சீக்கிரம் கதவு தரங்க. நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஃபோன் பண்ணலாம். மித்ரா, வா ஆண்டி. என்ன மித்ரா? இங்க வாங்க. என்னாச்சு மித்ரா? அந்த சமையல்காரே. என்ன மித்ரா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? ஆண்டி, அந்த சமையல்காரி இந்த ராத்திரி நேரத்துல யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வந்து ஆதி ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா ஆண்டி. என்ன சொல்ற மித்ரா? அவ இந்நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள வந்தாளா? அவ ஆதி ரூமுக்குள்ளதான் போனாங்கறத நீ பாத்தியா? ஆண்டி, என் 2 கண்ணாலையுமே நல்லா பார்த்தேன். இப்ப நம்ம ஆதி ரூம்குள்ள போனோம்னா அவளை கையும் களவுமா பிடிக்கலாம். வாங்க. மித்ரா, நாம மட்டும் போய் அவங்கள கையும் களவுமா பிடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன ஆண்டி சொல்றீங்க? எவ்வளவு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நம்ம மிஸ் பண்ணலாமா? அந்த சமையல்காரிக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டலாம் ஆண்டி. கட்டலாம் மித்ரா, முடிவு கட்டலாம். அதுக்கு நான் சொல்ற மாதிரி செய்யணும். ஓகே ஆண்டி, அப்படி பண்ணிடலாம். வா போலாம். என்னடி முழின்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிற? கையும் களவுமா மாட்டிக்கிட்டமே. எப்படிடா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? பெரியய்யா இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. சத்தம் போட்டு பேசாதீங்க, அவருக்கு தூக்கம் கலைஞ்சிரும். எதுவா இருந்தாலும் கீழே ஹாலுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க. அக்கா, என்னக்கா இவ? நீங்க நிக்கிறீங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம இவ்வளவு திமிரா பேசிட்டு போறா. அவளை என்னன்னு கேட்கலாம் வாங்கக்கா. அக்கா, என்னக்கா நீங்க அவளை அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? என்னைக்கு இருந்தாலும் நம்ம குடும்பமானோ இவளாலதான் போக போகுது. ராத்திரி 2 மணிக்கு மேல ஆகுது. இந்த நேரத்துல ஆதி ரூம்ல இவ என்ன பண்றா? கேளுங்கக்கா. நீங்க கொஞ்சம் பொறுமையா விசாரிச்சிருக்கலாமா? சாதாரணமாவே உங்க முன்னாடி பேசுறதுக்கு பார்வதி பயப்படுவா. நீங்க கோவமா இருக்கும்போது எப்படிமா பேசுவா? எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல எதுக்காக நீ ஆதி ரூமுக்கு போன பார்வதி? என்னாச்சு இந்த அகிலாக்கு? பொங்கி எழுவான்னு பார்த்தா பொறுமையா விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆபீஸ் வேலையெல்லாம் அதிகமா இருக்கு. நைட்டு கண்ணு முழிக்கணும். புதினா டீ நைட்டு குடிக்க வேணும்னு பெரியய்யா சொன்னாருமா. ஏய், பல்லாத புதினா டீ. அவன் கேட்டான்னா ஒரு பிளாஸ்க்ல போட்டு பொழுதோட கொண்டு போய் வச்சுட்டு வர வேண்டியதானே? இந்த நேரத்துல உனக்கு என்னடி வேலை? டீ ஊத்தி கொடுக்க போனியா பார்வதி?
சொல்லுடி, கேக்குறது காதுல வேலையா? ம். பார்வதி, கேட்டது காதுல விழுந்துச்சுல்ல? பதில் சொல்லு. அது பெரியய்யா ராத்திரி ரொம்ப நேரம் கண் முழிச்சிட்டு இருந்தா. காலையில ஆபீஸ் மீட்டிங்ல அவருக்கு தலைவலிக்கும், கண்ணெரிச்சல்ல அவஸ்தைப்படுவாரு. அதனால வெள்ளரிக்காவை கட் பண்ணி பெரியய்யா கண்ணுக்கு வச்சுட்டு அதை ஈர துணி போட்டு மூடிட்டு வரமா. டேய், அடிச்சி வாய மூடு. அடிச்சு பல்லுகள எல்லாம் பேத்துருவேன். எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? ஈர துணியை போட்டு மூடுன, தண்ணியை ஊத்துறன்னு கதையா சொல்லிட்டு இருக்க உன்ன. வனஜா, அக்கா என்னக்கா நீங்களே எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க, என்னையும் கேட்க விட மாட்டேங்கிறீங்க. இவளை இப்படியே விட்டா நம்ம குடும்ப மானத்தை கப்பல்ல ஏத்தி அனுப்பிடுவாக்கா. இவளை உன்ன இல்லன்னு பண்ணிடணும். இவளை அப்படியே கோழத்தை நிறுச்சி. என்ன இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒண்ணும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. பார்வதி, நீ எந்த நல்ல நோக்கத்துக்காக ஆதி ரூம்குள்ள போயிருந்தாலும் இந்த ராத்திரி நேரத்துல போனது ரொம்ப தப்பு. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. போ. சரிங்கம்மா. ஆதிய கட்டிக்க போறது நீ. ஆனா உன்னை விட இந்த வீட்டு சமையல்காரிக்கு தான் ஆதி மேல ரொம்ப அக்கறை இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போது தெரியல. வனஜா, உன் நரி தந்திரத்தை என்கிட்டயே காட்டுறியா? மித்ராவை தூண்டி விட்டு இந்த வீட்ல குழப்பத்தை ஏற்படுத்தலான்னு பாக்குறியா? ஐயோ அக்கா, நான் அந்த மாதிரி அர்த்தத்துல எதுவுமே சொல்லலக்கா. மித்ரா இன்னும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணேன். நீ எந்த அர்த்தத்துல அப்படி சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கதவு திறந்துதான் இருக்கு, வா. என்னங்கம்மா, டீ எடுத்துக்கோங்க. என்ன ஆதி, டீயை நீ எடுத்துட்டு வந்திருக்க? நான் பார்வதியை தானே எடுத்துட்டு வர சொன்னேன். உங்களுக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லி பார்வதி கிட்ட புதினா டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்லி சிந்து கிட்ட சொன்னீங்களா? அப்படியே எனக்கும் புதினா டீ கொடுக்க சொன்னீங்களாமே. ஸோ என் ரூமுக்கு டீ எடுத்துட்டு வந்த பார்வதி என்ன சொன்னா தெரியுமா? பெரியய்யா, நீங்க டீ அப்புறமா குடிக்கலாம். முதல்ல இந்த டீயை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு வாங்க. என்னாச்சு உனக்கு? அம்மாக்கு நீ தானே டீ எடுத்துட்டு போய் கொடுப்ப, என்னையும் கொடுக்க சொல்ற? அம்மா எப்பவும் போல சாதாரணமா டீ கேட்டிருந்தா நான் தான் கொண்டு போய் கொடுத்திருப்பேன். ஆனா அம்மா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. அம்மா மனசுல குழப்பம் இருக்கா? அவங்க மனசுல குழப்பம் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? கிச்சனுக்கு வந்த சிந்து அக்கா அம்மாக்கு மனசு சரியில்லையா, குழப்பமா இருக்காங்களாம். நீ அவங்களுக்கு புதினா டீ போட்டு கொடுத்தா சரியாயிடும் நினைக்கிறாங்க. அதனால புதினா டீ போட்டு எடுத்துட்டு வா பார்வதின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப நான் டீ எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் முடியாது, அம்மாவால என்கிட்ட சொல்லவும் முடியாது. அதனால நீங்களே டீ கொண்டு போய் கொடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். அம்மா கிட்ட அப்படியே 4 வார்த்தை ஆறுதலா பேசலாம். அதனால அம்மா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்ல. அதனாலதான் அம்மாக்கு உங்களை டீ எடுத்து கொண்டு போய் கொடுக்க சொன்னேன். நான் சொன்னதுல தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க பெரியய்யா. தாத்தா, உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தாத்தா? நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கியா? நீங்க சொன்ன மாதிரியே என்னை சுத்தி சூறாவளிலாம் வீசி என் உயிருக்கு ஆபத்தெல்லாம் ஏற்பட்டுச்சு தாத்தா.
நீங்க சொன்ன மாதிரி உங்களையும் அந்த சாமியையும் நினைச்சுக்கிட்டேன். அதனால எல்லா பிரச்சனையும் விலகி இப்ப நல்லா இருக்கேன் தாத்தா. எல்லா பிரச்சனையும் விலகிட்டு தான் நினைச்சிடாத. உன்னை பிடிக்காதவங்க உன்னை எப்படியாவது ஒழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பெருசா சதி வேலை பின்னிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஜோசியர் விஷயத்திலயும் நந்தினியோட கார் ஆக்சிடென்ட்லயும் தப்பிச்சு வந்திருக்கோம். இதுக்கப்புறமும் என்ன சதி வேலை பண்றாங்க? என்ன பிடிக்காதவங்க சதியில இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்துட்டேன் தாத்தா. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ எதை சொல்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பிரச்சனை இன்னும் முடியல. அது வேற ரூபத்துல தொடர போகுது. நீ செஞ்ச புண்ணியம் உன்னை காப்பாத்தும். நீ எதுக்கும் கவனமாயிரு. நான் எப்பவும் போல உன் கூடவே இருப்பேன். போது நிறுத்துங்க. ஐயோ, எப்பவும் வீட்ல என்ன குழப்பம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா? நல்லதாவே யோசிக்க மாட்டீங்களா? ஆதி, கொஞ்சம் பொறுமையா இரு. வனஜா என்ன சொல்ல வரான்னு அவளை முழுசா சொல்ல விடு. என்னதான் சொல்ல வரான்னு கேப்போம். மா, தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. அவங்க கிட்ட நான் பேசுறேன். இதுதான் எனக்கு வேணும். இந்த குடும்பத்துல அம்மாக்கு அடுத்த இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. ஆனா அம்மா கிடைக்கிற மரியாதையில ஒரு 10% உங்களுக்கு கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? ஏன்னா நீங்க நடந்துக்கிற விதம் அப்படி. நீங்க எப்பவும் பார்வதி தப்பான கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருக்கீங்களே. இந்த குடும்பத்துக்காக பார்வதி செஞ்ச நல்லதெல்லாம் ஏன் உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது? வாழ்ற காலத்துல 4 பேருக்கு நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்க செய்யற பாவம்லாம் உங்க பிள்ளைங்கள தான் வந்து சேரும். உங்களோட இந்த குணம் பிடிக்காம தான் உங்களோட பிள்ளைங்களும் புருஷனும் உங்களை பார்க்க கூட வர பிடிக்காம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளிநாட்டிலே இருக்காங்க. அப்போ கூட உங்களை நீங்க மாத்திக்க மாட்டீங்களா? பார்வதி விஷயத்துல அம்மா மனசை நீங்க இப்படி அடிக்கடி குழப்ப பாத்தீங்க, அப்புறம் சித்தின்னு கூட பார்க்க மாட்டேன். உங்க மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. போங்க இங்க இருந்து.